ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் இல்லாமல் ரெண்டாவது எபிசோடையும் செம்ம என்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஜின் அண்ட் மீமுக்கு நடுவில் இருக்க பாண்டிங் ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. எபிசோட் ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெரிய பொறுத்தரத்தை காமிக்கிறாங்க. நீ உன்னோட கிரேடை இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணுவோன்னு நம்புறேன். நீ நல்லா சாப்பிடு, ரொம்ப பிக்காக இருக்காதான்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னை பற்றி யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நீ மாறாத வரைக்கும். அதே சமயத்தில் நானும் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் உண்மையும் நம்ம ஹீரோக்காக லெட்டர் எழுதுறாங்க. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால இப்போ நான் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறேன். அடுத்த வருஷம் நான் மிடில் ஸ்கூல் படிக்க போகிறேன். நான் நல்ல கிரேட் எடுத்தால் என்னை பார்க்க வருவீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்குற விதமாக அந்த லெட்டர் எழுதி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. ஃபஸ்ட் டைம் எழுதும் போது முகத்தில் சிரிப்போடு எழுதியிருப்பாங்க. பட் இந்த முறை அழுதுகிட்டே லெட்டர் எழுதுறாங்க. ஸோ ஏன்னா நம்ம ஜின்னு பைபிளில் இவங்களுக்கு எந்த லெட்டருக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. இதுதான் நான் எழுதுகிற கடைசி லெட்டர். ஏன்னா நீ எனக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணல. எனக்கு என்னமோ நான் தனியாக தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே சீனை கட் பண்ணால் ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. நீ இப்போது இங்கே தங்க மாட்டியா, நைட் இங்கே தூங்க போகிறான்னு கேட்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு பைபிள் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக சில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சடனாக சீரியஸோட டோனுமே சேஞ்ச் ஆகுது. ஒரு கேம்லிங் பண்ணுற இடத்துக்கு ஜின்னு கிளம்பி போக அங்கே போய் பார்த்தா தன்னோட அப்பா அம்மா இங்கே தான் இருக்காரு. பணத்தை எடுத்து அந்த கேங் கிட்ட கொடுக்க, உனக்கு எவ்வளோ முறை நான் கால் பண்ணேன், நீ ஒரு முறை கூட அட்டன் பண்ணல. நான் உனக்காக இருக்கிறதுலே பெஸ்ட்டு செஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் என்னுடைய மேக்கப் அப்புறம் ஹேர் ஸ்டைலுக்காக 5 மணி நேரம் செலவு பண்ணியிருந்தேன். ஆனால் நீ என்னை பார்க்க கூட மாட்டேன். நான் என்னோட அப்பாவோட செகண்ட் மேரேஜ் கூட இந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போடல தெரியுமா. நீ என்னை பார்க்காம இங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ ஒரு மென்னாசிங்கான லுக்கை கொடுத்துட்டு, அதான் நான் உன்னை இப்போ பார்த்துட்டேன், நான் கிளம்பி போகலாமான்னு கேட்க, பேசாமல் ஒன்று பண்ணலாம், நீ என் கூட இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டேன்னா உங்கள் அப்பாவுடைய மொத்த கேம்பிங் கடனையும் நானே அழிச்சிடுறேன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு டின்னர் தான், ஓகேவான்னு கேட்க, டின்னர் சாப்பிட்டா மட்டும் பார்த்தாது, என் கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டே பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுடைய மெசேஜை பார்க்குறாரு. நீங்கள் தூங்கிட்டீங்களா, நாளைக்காவது வீட்டுக்கு வருவீங்களா மாட்டிங்களான்னு கேட்க, மெசேஜை பார்த்த உடனே அந்த இடத்தையுமே விட்டு கிளம்பி போகிறாரு. அடுத்த நாள் மார்னிங், மாமா பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுன்னு கூப்பிட, சாவோ வீட்டில் இல்லையான்னு கேட்க, அவன் எப்போவுமேலாம் வீட்டில் இருக்க மாட்டான், ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் மட்டும் தான் வருவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பாத்ரூம்குள்ளே போயிட்டு யோசிக்கிறாங்க. ஏதாச்சும் வேலை இருந்தால் மட்டும்தான் நீ வீட்டுக்கு வருவியா, அப்போ சரி நானே ஒரு ஒர்க்கை உருவாக்குறேன்னு சொல்லி அந்த ஹீட்டரோட பைப்பை உடைச்சிட்டு எதுவுமே தெரியாத ஒரு நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறாங்க. அண்ட் இதுலேயும் ஒரு காமெடி, இவங்க பண்ண எல்லா அட்ராசிட்டியும் அந்த குட்டி பொண்ணு பார்த்துடுறாங்க. உடஞ்சி போன அந்த ஹீட்டரை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், இதுவும் உடஞ்சி போச்சா, இதுக்கு வேற எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நீங்கள் சாவோக்கு ஃபோன் அடிங்க, அவனே வந்து ஃபிக்ஸ் பண்ணட்டும்னு சொல்ல அவங்களுமே ஃபோன் அடித்து வர வைக்கிறாங்க. அவருடைய பாடியை பயங்கரமாக ஃப்ளெக்ஸ் பண்ணி அந்த ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோன்னு ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஒன்றும் பார்க்கலையே, நான் இந்த சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சமாளிக்கிறா. ஸோ சீக்வன்ஸ் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது. நம்ம ஜாவோ இங்கேருந்து புறப்படுறதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினை வழக்கம் போல் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நீ எப்போவுமே இந்த மாதிரி அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா. அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஜின்னுக்கே தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறான். அவனும் காரில் ஏறி போயிட்டான். இவ்வளோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு முன்னாடி போதில் ஒரு காரு, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இவ்வளோ ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்னு ஏகப்பட்ட விசித்திரமான தெருக்களுக்குள்ளே நுழைஞ்சு போகிறாரு. எப்படியாவது அவனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுடைய ட்ராக்கை மிஸ் பண்ணிடுறான். அவனும் எங்கேயோ காணாமல் போயிடுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்க, அதனுடைய என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நான் சும்மா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கலன்னு சமாளிக்கிறான். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எதுக்குலாம் கையில் பாக்கெட் நைஃப்னு நம்ம ஜின்னுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடுது. சரி ஓகே ஷாப்பிங் பண்ணுறதுனா அப்படி ஓரமாக போயிட்டு பண்ணேன், இனிமேல் என்னை ஃபாலோலாம் பண்ணக்கூடாது புரியுதா. கிளம்பி போக மறுபடியும் ஒரு ரிக்ஷாவை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அவள் கையில் காசு சுத்தமாக இல்லை. அவர் 200 கேட்க இவங்ககிட்டயோ வெறும் 100 தாங்க இருக்குது. 100 ப்ளீஸ்ன்னு சொல்லி வேலை பேச முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆப்போசிட் இருக்கவரோ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நம்ம எல்லோரும் யோசிப்போம். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி அந்த ரிக்ஷா ஓனர் என்ன மறுபடியும் காசு எதுவும் அதிகமாக கேட்டானா, பெருசாக ஒன்றும் இல்லை, நான் ஜின்னை மீட் பண்ணுறதா ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் கையில் காசு எதுவும் கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஜின்னு கூட எதுவும் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சான்னு கேட்க இவனும் தயக்கத்தோட ஆமான்னு பதில் சொல்கிறான். உண்மையாகவே உன்னை ஜின்னு வர சொன்னானா, உண்மையாக தாங்க சொல்கிறேன், போகிற வழியில் என்னையும் கூப்பிட்டு போயிருங்கன்னு அவருடைய ஃப்ரெண்டை மேனிபுலேட் பண்ணி இவளுமே அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு செம்ம சைலண்ட்டாக இருக்கா. பட் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு பெரிய ஃபைட்டிங் ரிங்கு, சுற்றி இருக்க எல்லாரும் ஆரவாரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்டிங் இருந்தானே ஆகணும். இந்த அரினால இப்போதைக்கு 2 பெரிய பெட்டிங் இருக்காங்க. லின் அப்படின்ற ஒரு புது கேரக்டரு, அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கேம்லிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட காசு கொடுப்பான் இல்லையா, அந்த பொண்ணு இங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு பயங்கரமான ரிச்சான ஃபேமிலி. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஃபைட்டில் அந்த ஒரு கேம்லிங் ஃபேமிலி போட்ட பணத்தை வின் பண்ணிடுறாங்க. இந்த ஃபைட்டில் நம்ம வின் ஆகிட்டோன்னு சந்தோஷமாக ஃபீல் பண்ண, இது என்னடா ஃபைட்டு, உண்மையான ஃபைட்டு அடுத்து வரப்போகிறதுன்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த ஃபைட்டில் நம்ம ஹீரோ ஜின்னு ஒரு பாக்ஸிங் சாம்பியன் கூட சண்டை போட போகிறாருங்க. இவங்க 2 பேரோட வாக் ஆஃபில் ஆப்போனண்ட்டு நம்ம ஜின்னை பார்த்து நான் உன்னை கொல்ல போகிறேன்டான்னு அச்சுறுத்துறான். ஆப்போசிட்டில் பெட் பண்ணுற அந்த லின்னி கேரக்டருக்கு நம்ம ஹீரோ பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குங்க. இவனோட சண்டையை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இவன் ஒரு டஃப்பான ஃபைட்டரு. இவன் சண்டையில் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது.
அதனால் லின்னு நம்ம ஹீரோ மேலே பணத்தை ஃபுல்லாக பெட் பண்ணுறாரு. சண்டையுமே ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு பஞ்சஸை ஆப்போனண்ட் மேலே கொடுக்குறாரு. இவருடைய பஞ்சஸ் எல்லாத்தையுமே அவருடைய கார்டை வச்சு பிளாக் பண்ணிடுறாரு. நீங்கள் சண்டையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட்டு கார்ட் வச்சுருந்தாலும் உங்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தாக்கணும். ஃபிசிக்கலி அவங்கள ஹேர்ட் பண்ணலைனாலும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்கள ஓவர் ஹெல்ப் பண்ணி அவங்கள மென்டலி வீக்காக மாற்றிடும். அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்க ஆரம்பிக்கும். இதனாலே ஹீரோ அவருடைய மொத்த பவரை வச்சும் பஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மீமு அந்த சண்டைக்குமே வந்து சேர்றா. உள்ளே வந்து பார்த்தா அந்த பாடி கார்டு புதுசாக இருக்க யாரையும் உள்ளே விட மாட்டான். ஜின்னோடைய ஃப்ரெண்டும் பேசி பார்த்து அந்த பாடி கார்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரிலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காசு எடுத்து கையில் கொடுத்து மீமு அந்த ஸ்டேடியம்குள்ளேயும் கூட்டிகிட்டு வராரு. ஆமாம், எங்கே என்னோட அண்ணன் எங்கேயுமே காணான்னு கேட்க, உன்னோட அண்ணன் அதோ அந்த ரிங்குக்குள்ளே பாருன்னு கை காமிக்கிறான். நம்ம ஜின்னு ரிங்குக்குள்ளே சண்டை போடுறதை பார்த்த உடனே இவனால் தாங்கிக்கவே முடியல. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ நல்லா பஞ்ச் பண்ணியிருந்தாலும் இப்போது ஆப்போனண்ட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணுறான். இவனை மார்க்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, பட் இவன் பஞ்சு நீ சப்மிஷன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி சண்டை போடுறான். என்ன நடக்குது? அவன் அடிக்கிறத பார்த்தா ஜின்னை கொன்றுவான் போல. இந்த சண்டையை நிப்பாட்ட வேறு வழியே இல்லையா, ப்ளீஸ் இதை நிப்பாட்டுங்கன்னு கேட்க, ஹேய் இந்த சண்டையெல்லாம் நிப்பாட்ட முடியாது, இங்கே இருக்க எல்லாருமே இந்த 2 ஃபைட்டர்ஸ் மேலேயும் பணம் கட்டியிருக்காங்க, என்னோட அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது, நான் அந்த காசு கட்டுறேன், இந்த ஃபைட்டை மட்டும் எப்படியாவது நிப்பாட்டுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோவை நாக் அவுட்டே பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு 10 வரைக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோவை ஒரு டஃப்பான ஃபைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாக் அவுட் ஆனால் நல்லாவா இருக்கும். ஆப்போனண்ட்டு மறுபடியும் வர தாக்குனதுக்கப்புறம் அந்த ரோப் மேலே போயிட்டு விழுகிறாரு. ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. தனக்குள்ளே இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கர ஃபாஸ்ட்டாக பஞ்ச் பண்ணி ஒரு டொர்னாடோ கிக்கு, அவ்வளோதான் ஆப்போனண்ட்டு காலி ஆகிறான். ஃபைட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சு வைக்காமல் அந்த ரிங்கை விட்டு ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே கிளம்புறாரு. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த கேம்லிங் பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஹேய் யார் அந்த பொண்ணுன்னு நம்ம ஜின்னோட நண்பன் கிட்ட கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவள் ஜஸ்ட் என்னுடைய ரிலேட்டிவ்னு சொல்லி சமாளிக்கிறான். நீ சமாளிக்கிறன்றது நல்லாவே தெரியுது, இவன் தான் ஜின்னோடைய புது கேர்ள் ஃப்ரெண்டா. அன்றைக்கி ஜின்னு ஃபோனில் இவ கூட மெசேஜ் பண்ணுறதை நான் நோட் பண்ணேன். இவனும் நம்ம ஜின்னு மேலே பயங்கர ஒப்சஸ்டாக இருக்கா போல். அந்த ஆப்போனண்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கடைசி நேரத்தில் பயங்கரமாக அடி வாங்கினதுனால, என்னடா பண்ணி வச்சிருக்க முட்டாள், இன்றைக்கி நைட்டு அந்த ஜின்னுக்கு நீ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாரு. நீ எப்படி இங்கே வந்த, உன்னை யார் இங்கே கூப்பிட்டு வந்ததுன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க, மீமு கண்ணில் கண்ணீரோட அழுக ஆரம்பிக்கிறா. உன்னுடைய ஃப்ரெண்டு சொன்னது எனக்கு கேட்டுச்சு, ஏதோ ஒரு ரிஸ்க்கான வேலை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னான், ஆனால் இவ்வளோ டேஞ்சர்ஸாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வண்டியில் ஏறு, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நம்ம ஹீரோனை காரில் ஏற்றி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. முறையாக மீமு நம்ம ஹீரோ கிட்ட தன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ என்னை சின்ன வயசில் ஒரு விளையாட்டு ஃப்ரெண்டாக நினச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு உனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அது புரிஞ்சதுன்னா நீ எதுக்காக நீ 6 வருஷம் பார்க்க வராமல் இருக்க போகிற. நான் உனக்காக லெட்டர் எழுதினேன், அந்த எந்த லெட்டருக்குமே நீ ரிப்ளை பண்ணல. எனக்கு டியூஷன் போகிறது சுத்தமாகவே பிடிக்கல, இருந்தாலும் நீ ரிட்டன் ஆனப்போ என்னோட கிரேடு கம்மியாக இருந்து நீ டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு படித்தேன்னு சொல்கிறாங்க. நீ சொன்னது கரெக்டு தான், நான் உன்னுடைய பிஸ்னஸில் தலையிட்டு இருக்கக்கூடாது, நான் மறுபடியும் வீட்டுக்கே போகிறேன், நீ நாளைக்கு என்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விடுன்னு சொல்கிறாங்க. இவன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோவுமே மனசு உடைச்சு போகிறாரு. பட் வெளியில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காரு. திடீர்னு ஒரு கார் இவங்களை சேஸ் பண்ணுது. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு காரை பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. டோக்கியோ ட்ரிப்ட் மாதிரி ஒரு பயங்கரமான சேசிங் சீனு. ஸ்பீடுன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வெறித்தனமாக இருக்குதுங்க. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே காரை பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகும்போது இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி சீரிஸை கண்டினியூ பண்ண முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.